வணக்கம் மக்களே. எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு தொகுதி வேணும். பாஜக கோரிக்கையால் கதிகலங்கும் கோவை அதிமுக. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக கூட்டணியில் இம்முறை தங்களுக்கு 40 தொகுதிகளை கேட்க வேண்டும் என மனக்கணக்கு போட்டு கொண்டிருக்கும் பாஜக குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியையாவது கேட்டு பெற வேண்டும் என்ற திட்டத்திலும் இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் தங்களுக்கு கூடுதல் செல்வாக்குள்ள கோவை மாவட்டத்தில் இம்முறை கூடுதலாக ஒரு தொகுதியை கேட்கவிருப்பதாக பாஜகவினர் பேச ஆரம்பித்திருப்பது கோவை அதிமுகவினர் வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் கோவை தெற்கை பாஜகவும் மற்றும் 9 தொகுதிகளை அதிமுகவும் கடந்த முறை கைப்பற்றின. அதேபோல மக்களவைத் தேர்தலில் அதிமுக துணையின்றி போட்டியிட்ட பாஜகவின் அண்ணாமலை சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்ற அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளினார். அதிலும் குறிப்பாக கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் விழுந்தன. இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் இம்முறை தங்களுக்கு கோவையில் கூடுதலாக இன்னொரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என பாஜகவினர் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய கோவை மாவட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள், வாக்கு சதவீதம் அதிகரிப்புக்கு ஏற்ப கூடுதல் தொகுதிகளை கேட்பது எல்லா கட்சிகளும் உள்ளதுதான். கோவை தெற்கு பாஜகவுக்கு செட்டிங் தொகுதி என்பதால் இம்முறையும் அதை எங்களுக்கு ஒதுக்குவதில் சிக்கல் இருக்காது. இதை தவிர இன்னொரு தொகுதியை நமக்கு கேட்டு பெற வேண்டும் என பாஜக தலைமையை வலியுறுத்தி வருகிறோம். இன்றைய நிலவரப்படி கோவை தெற்கு, வடக்கு, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், மேட்டுப்பாளையம் தொகுதிகளில் பாஜக வலுவாக இருக்கிறது. இதில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு. கோவை வடக்கை கொடுத்தால் வடக்கு, தெற்கு இரண்டிலுமே இம்முறை நாங்கள் நிச்சயம் ஜெயிப்போம். கோவை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் இது குறித்து நம்மிடம் கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் ஆகிய 4 தொகுதிகளில் ஏதாவது 2 இம்முறை நமக்கு ஒதுக்க வேண்டும் என தலைமைக்கு வலியுறுத்தி உள்ளோம். கோவை தெற்கு சிட்டிங் தொகுதி என்பதால் அது கிடைத்துவிடும். கூடுதலாக கோவை வடக்கு அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியை எதிர்பார்க்கிறோம் என்றார். அதிமுக கோட்டையான கோவையில் பாஜக கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பது அதிமுகவினர் மத்தியில் கலக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. காரணம், பாஜக எதிர்பார்க்கும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் அம்மன் கே. அர்ஜுனன் இருக்கிறார். இதேபோல் கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏவாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் PRG அருண்குமார் இருக்கிறார். இவர்கள் இருவருமே 2வது முறையாக எம்எல்ஏவாக இருப்பவர்கள். அதுவும் 2016 கோவை தெற்கு எம்எல்ஏவாக இருந்த அம்மன் அர்ஜுனன் வனதி சீனிவாசனுக்காக கடந்த முறை தனது தொகுதியை விட்டு கொடுத்துவிட்டு வடக்கு தொகுதிக்கு மாறினார். இப்போது பாஜகவினர் அந்த தொகுதியையும் குறிவைப்பதால் அம்மன் அர்ஜுனன் கலக்கத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனினும் டெல்லியின் செல்லப்பிள்ளையாக இருக்கும் அவர் பாஜக கேட்கும் கூடுதல் தொகுதிக்கு தலையாட்டினாலும் மாட்டிவிடலாம் என்பதே அதிமுகவினரின் கலக்கத்துக்கு அதிமுக்கிய காரணம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.